Turn your Bibles to James chapter 5. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு வேத புத்தகத்தை திருப்புங்கள். Verse 16. 16ஆம் வசனம். Confess your faults one to another, pray one for another, that he may be healed. The effectual fervent prayer of a righteous man availeth much. Verse 17 also. Elias was a man subject to like passion as we are, and he prayed earnestly that it might not rain, and it rained not on the earth by the space of 3 years and 6 months. And he prayed again, and heaven gave rain, and the earth brought forth her fruit. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக வழுவா காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே அம்பலமுந்தன் வாக்காரே. அம்புவியாவும் படைத்தீரே அம்பலமுந்தன் வாக்காலே. எல்லாம் ஈந்தீரே எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் கொண்ட தயவாலே. சோதரம் துதி பாத்திரம் என்றும் என்றும் துதித்திடுவே. சோதரம் துதி பாத்திரம் என்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோத துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோத துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறைவும் தீர்த்தீரே கொள்ளையாவும் தொலைத்தீரே. எல்லா குறைவும் தீர்த்தீரே கொள்ளையாவும் தொலைத்தீரே. அல்லல்யாவும் அறுத்தீரே அல்லல்யாவும் அறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. like to caption the word of God, the effectual prayer.
இன்றைக்கு கொடுக்க விரும்புகின்ற தலைப்பு பலனுள்ள ஜெபம். Our prayers should be an effectual one. நம்முடைய ஜெபம் பலனுள்ள ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. For God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. The Holy Bible says பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது that if we confess our sins, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் he is faithful and just to forgive all our sins and to cleanse us from all unrighteousness. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எல்லா அநீதியை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Confession of our sins before God, தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவது, and reconciling our heart with God. தேவனோடு நம்முடைய உள்ளத்தை ஒப்புரவாக்குவது. Beloved brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the Lord said, as I am holy, ye shall also be holy. கர்த்தர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். So you can expect how much of perfection he desires from our life. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு அவர் குறையற்ற பரிபூர்ணமான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் He அறியலாம். knows that we are weak vessels. நாம் பலவீனமான பாண்டங்கள் என்று அவருக்கு He தெரியும். knows we are full of failures. தோல்விகள் நிறைந்தவர்கள் என்றும் அவருக்கு தெரியும். He in the beginning said, my spirit will not always strive with man. ஆதியிலேயே அவர் சொல்லிவிட்டார், என் ஆவி என்னென்றைக்கு மனுஷனோடு போராடுவது இல்லை. He knew what man is. மனிதன் எப்படிப்பட்டவன் என்று அவருக்கு தெரியும். But yet ஆனாலும் கூட he says, as I am holy, ye shall also be holy. அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். That is, he wants you to be blameless before the world. உலகத்துக்கு முன்பாக நீங்கள் குற்றமற்றவளாக இருக்க வேண்டும் என்று And விரும்புகிறார். above all, he wants you to be blameless before Satan. எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசுக்கு முன்பாகவும் நீங்கள் குற்றமற்றவளாக இருக்க வேண்டும். Because காரணம் என்ன? Satan is the accuser who always goes and stands before God and accuses about you. பிசாசாகப்பட்டவன் குற்றம் சாட்டுகிறவனாக எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு உங்களை குறித்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறார். That is Satan's duty. அது அவனுடைய கடமை. அது Satan cannot rest from that. அதிலிருந்து அவன் ஓய்ந்திருக்கவே முடியாது. He always goes and accuses you before God. தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே உங்களை குற்றம் சாட்டிக் You கொண்டே. say he is your child. உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிறீர். You say you love him so much. அதிகமாக அவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறீர். You say so much things about him. அவனை குறித்து ஏராளமாக சொல்லுகிறீர். You have flooded him with blessings. ஆசீர்வாதத்தால் அவனை நிரப்பி இருக்கிறீர். You have hedged him with all good blessings around. சுற்றி அநேக நன்மைகளை கொடுத்து வேலி அடைத்திருக்கிறீர். But see, ஆனால் பாரும், see what he does. என்ன செய்கிறான் பாரும். But what does the Lord do? கர்த்தர் என்ன செய்கிறார்? He gives a broad smile. ஒரு பெரிய புன்முறுவல் செய்கிறார். Because காரணம் என்ன? he sees you through his precious blood. தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மூலமாகத்தான் உங்களை காண்கிறார். That is why the Bible says, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, if God would mark our iniquity, தேவன் நம்முடைய அக்கிரமத்தை நினைப்பாரே who என்றால் can stand before him? அவருக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? No one can stand before யாருமே him. நிற்க முடியாது. So he sees us through his blood. தம்முடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் பார்க்கிறார். So he says, as I am holy, ye shall also be holy. அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். Satan cannot find any blame in me. என்னிலே பிசாசு எந்த விதமான குற்றத்தையும் காண முடியாது. He has nothing to do with me. என்னிலே அவனுக்கு ஒன்றுமே இல்லை. So I want my children also to be like that. என்னுடைய பிள்ளைகளும் அப்படிதான் இருக்க நான் விரும்புகிறேன். My dear friends, we must be careful that we don't give an opportunity for Satan to take hold of us. நம்மை பிசாசு பிடிக்க நாம் வாய்ப்பு கொடுக்காமல் அருமை பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். We must be careful that we don't allow him to even influence over us. நம் மீது அவன் தன்னுடைய செல்வாக்கை கூட செலுத்துவதற்கு நண்பர்களை இடம் கொடுக்காதீர்கள். Because we need to be covered by the blood of the Lord. கர்த்தருடைய இரத்தத்தாலே நாம் மூடப்பட்டிருக்க With வேண்டும். always reminding ourselves எப்பொழுதுமே நமக்கு ஒரு நினைப்பூட்ட that வேண்டும். I am covered by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தாலே நான் மூடப்பட்டிருக்கிறேன். Come to these days. We are, of course, these are days of battle. என்ன போராட்டமான நாட்கள் இவைகள் தான். We are not fighting against flesh and blood. மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடவில்லை. If that could be the spiritual war, ஆவிக்குரிய யுத்தம் என்று அதுவாகத்தான் இருக்குமே என்றால் you would have seen many deaths. பல மரணங்களை பார்த்திருப்பீர்கள். But we are not of this world. நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. That is why we don't fight between flesh and blood. ஆகவே தான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நாம் போரிடுவதில்லை. But we are fighting against principalities and powers of darkness. துரைத்தனங்கள் அதிகாரங்களோடு கூட போராடிக் கொண்டிருக்கிறோம்.